கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த மாமியார் சாரதாவ மருமக அனாமிகா கோபமா முறைச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட கணவன் ரமேஷ், மாமனார் பிரசாத் மௌனமா இருந்தாங்க. அனாமிகா சாரதாவை பார்த்து, ஏன் நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு வெளியில போங்க, இங்கே நின்னு என்ன டென்ஷன் ஆக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சத்தமா சொன்னா. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த சாரதா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருமா, நீ நினைக்கிறது தப்புமா. என் வீட்டுல நானே எப்படிமா திருடுவேன்? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்டை எப்பவும் என் பேர்ல எழுதியாச்சு. இப்போ இது என் வீடு. இந்த வீட்டுல நான், என் புருஷன், என் தம்பி தான் இருப்போம். நீங்க 2 பேரும் இப்பவே கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம் மருமகளே. என்ன இங்க இருக்க சொல்லாம என் மனைவியோடவே வெளியில அனுப்புற. கணவன் மனைவி பந்தத்துல எங்க இருந்தாலும் அவங்க ஒன்னாதான் இருக்கணும். நாங்க அப்படிதாம்மா. இது பெரிய வீடா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது பெருசு இல்ல. வா சாரதா, போலாம். நம்ம எங்க போனாலும் உனக்கு நான், எனக்கு நீ துணை இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் மருமகளோட பேசி பாத்துட்டு வரேன். மருமகன்னெல்லாம் சொல்லாதீங்க. அனாமிகாவோட மாமியார்னு சொல்லிக்க உங்களுக்கு பெருமையா இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு திருடியோட மருமகன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி மரியாதையா வெளியே போயிடுங்க. தம்பி ரமேஷா, பொண்டாட்டி பேச்ச கணவன்கள் கேட்கணும், அதுதான் நல்லது. ஆனா அப்பப்ப பெத்த தாய் சொல்றதையும் கேட்கணும்பா. அனாமிகா சொன்னது கேட்கல அம்மா. தயவு செஞ்சு 2 பேரும் வெளியில போங்க. பணம் வேணும்னா நான் தந்திருப்பேன்லம்மா. எதுக்காக இப்படி திருடி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னதும், தன்னோட வயித்துல பிறந்த தன்னோட மகனே நம்மள இப்படி சொல்லிட்டானேன்னு 2 பேரும் மிகப்பெரிய வேதனையா அடைஞ்சாங்க. தம்பி ரமேஷா, என்னப்பா திருட்டு சின்ன விஷயம் இல்லப்பா, கிளம்புங்க. சாரதாவும் பிரசாதும் கண்ணீரோட வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அனு, நான் ஆபீஸ்க்கு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிட்டான். சாரதாவும் பிரசாதும் ஒரு சின்ன வீட்டுக்கு குடுத்துன்னு வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. என்ன சாரதா சொல்ற? நம்மள கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா வெளியே அனுப்பின மருமக கிட்ட வேலைக்காரியா போக போறியா? அதான் சொன்னனே, கேக்கலையா? கேட்டுச்சு, ஆனா எனக்கு இஷ்டம் இல்லம்மா. மொத உங்களுக்கு பிடிக்காதத செய்யறேன், என்ன மன்னிச்சிருங்க. அது இல்ல சாரதா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்படி ஏமாளியா போறியே, உன்னை அவன் மதிப்பான்னு நீ நினைக்கிறியா? இளக்காரமா பாப்பா, ஏளனமா பேசுவான். உன்னை ஒரு திருடின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பினாலே. இங்க பாருங்க, உங்க கவலை எனக்கு நல்லா புரியுது. மாமியாரா இருக்கும்போதே மதிக்காதவ ஒரு வேலைக்காரியா போகும்போது என்னை என்னெல்லாம் பாடுபடுத்துவான்னு நினைச்சு பயப்படுறீங்க. நான் பாத்துக்கிறேங்க. நான் மருமக வீட்ல வேலைக்காரியா சேரலான்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். மருமக வேணுனே உன் கையால எல்லா வேலையும் வாங்குவாமா. காலையில 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவா. ராத்திரி 12 மணிக்கு தான் போனோன்னு சொல்லுவா. மருமக என்ன பண்ணாலும் அது நான் பொறுத்துக்க தயாரா இருக்கேங்க. நான் எதுக்காக இதெல்லாம் இன்னைக்கு பண்றேங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கலாங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு புரியும் போது நான் யாருன்னு தானா உங்களுக்கு புரியும். புள்ளையோட நலனுக்காக தான் போறேன்னு எனக்கு புரியுது சாரதா. ஆனா தயவு செஞ்சு என்ன தடுக்க நினைக்காதீங்க. மருமக வீட்ல ஒரு வேலைக்காரியா போக போறேன்னு நீ இவ்ளோ சொல்லியும் உன்னை நான் தடுக்க விரும்பல சாரதா. ஆனா அங்க நீ ஜாக்கிரதையா இருக்கணும். மருமக என்ன சொன்னாலும், எந்த வேலை கொடுத்தாலும் அவசரப்படாத. நிதானமா யோசிச்சு செய்யு. எப்படியோ ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? நான் இங்க இருந்து கிளம்புறேங்க. கிளம்புறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. இங்க உனக்காக ஒரு வயசான கட்ட காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோ, மறந்துடாத. என்ன வார்த்தை சொன்னீங்க? உங்களை விட்டு இந்த சாரதா எங்கேயும் போக மாட்டாங்க. சரி, போயிட்டு வா சாரதா. சாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க. அது அனாமிகா வீடு. டைனிங் டேபிள்ல ரமேஷ், அனாமிகாவோட தம்பி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, வேலைக்காரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனே, பாத்தீங்களா? நான் செய்யறது மேனேஜர் வேலை அனாமிகா. வேலைக்காரியெல்லாம் தேடி என்னால தெரிய முடியுமா? வெட்டியா சுத்திக்கிட்டு உன் தம்பி சும்மா தானே இருக்கான். அவனை தேட சொல்லு. வேலைக்காரி கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், வீட்டு வேலையெல்லாம் சொல்லிக்கொடு, அவன் செய்யட்டும் அப்படின்னு சொன்னதும் ஷரனுக்கு கோவம் வந்துருச்சு. அக்கா, மாமா இப்படி எல்லாம் பேசினார்னா நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன். என்னங்க நீங்க? டேய், மாமா சொல்றதெல்லாம் கண்டுக்காத, சாப்பிடு. எனக்கு இந்த டிஃபன் வேணாம், வீடு வேணாம். இப்ப வேணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சரண் டிஃபன் கூட சாப்பிடாம வெளியே போனான். அப்போ அனாமிகா கோபமா, எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது ஒன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா அந்த வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷோட முகம் சந்தோஷம் அடைஞ்சது. அனாமிகாவோட முகம் மாறி போயிடுச்சு. மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்தீங்க? கோவப்படாதீங்க முதலாளி அம்மா,
அப்படின்னு சொன்னதுமே அனாமிகா ஆச்சரியமா பார்த்தா. அம்மா அனாமிகா, உங்க மாமியாரா வரலம்மா, இந்த வீட்ல வேலைக்காரி வேணும்னு சொன்னாங்க, அதான் வேலைக்கு சேரலான்னு வந்திருக்கேன். எல்லா வேலையும் நல்லா செய்வேன், என்ன நம்புங்க முதலாளி அம்மா. அதை கேட்டதும் ரமேஷ் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆனா அனாமிகா மனசுக்குள்ள, ஓஹோ, புள்ளைய பார்க்க முடியாம வந்துட்டீங்க, அதுவும் வேலைக்காரியா, சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம், நான் யாருங்கிறதையும் இவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட மட்டும், வேலைக்காரி என்னென்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம், இப்பவே வேலையில சேர்ந்துறவா? சரி ஆண்டி, முதல்ல எனக்கு போய் ஜூஸ் கொண்டு வாங்க. இதோ இப்பவே கொண்டு வர முதலாளி அம்மா அப்படின்னு சாரதா போயிட்டாங்க. அனாமிகா சோஃபால உட்கார்ந்திருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதா பாவக்காய் ஜூஸை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அனாமிகா அதை வேகமா குடிச்சா. ஒரே கசப்பு. கோவம் வந்து, என்ன ஜூஸ் கொண்டு வந்தீங்க? பாவக்காய் ஜூஸ் எடுத்துட்டு வந்த மேடம். இதை யாராவது குடிப்பாங்களா? நீங்க தானே மேடம் ஜூஸ் வேணும்னு கேட்டீங்க, ஃப்ரிட்ஜ போய் திறந்து பார்த்தேன், இதுதான் இருந்தது, குடிப்பீங்களோன்னு செஞ்சு கொண்டு வந்தேன். ஏன் மேடம், நல்லா இல்லையா? உங்க மூஞ்சி மாதிரி இருக்கு. அப்படின்னா நல்லா இருக்கு போல, இன்னொரு கிளாஸ் போட்டு கொண்டு வரவா மேடம்? இந்த ஜூஸ் வேணாம், ஒண்ணு வேணாம், போய் வடை செய்யு போ அப்படின்னு சொன்னதும் சாரதா அந்த இடத்த விட்டு சந்தோஷமா போனாங்க. அனாமிகா டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா பிளேட்ல சின்ன சின்ன கப்பலை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அனாமிகாக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன மேடம் திரு திருன்னு இப்படி முழிக்கிறீங்க? நீங்க வாடா செய்யணும் சொன்னீங்கல்ல, வாடம்லாம் எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு தெரிஞ்ச கப்பலை செஞ்சேன், நல்லா இருக்கா? ஐயோ ஆண்டி, சாப்பிடுற வடைய செய்ய சொன்ன, இந்த காகித கப்பல் இல்ல, போய் சாப்பிட வடா செய்யுங்க, வடா. செய்யறம்மா, அந்த வடா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாங்க, மெதுமெதுன்னு செய்யவா, மொறுமொறுன்னு செய்யவா, குண்டா செய்யவா, சப்பையா சீடி மாதிரி செய்யவா, நீங்க எப்படி வேணும்னு சொல்றீங்களோ அப்படியே செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படின்னு சொன்ன எப்படி ஆண்டி, ஏதோ ஒண்ணு செஞ்சு கொண்டு வாங்க. சாரதா சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. 2 நாள் போனதுக்கு அப்புறம், ஆண்டி இஸ்திரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சாரதா செவத்த இஸ்திரி பண்ணிட்டு இருந்தாங்க. கார் சாவிக்காக அனாமிகா அங்க வந்து பார்த்தா. சாரதா செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஆண்டி என்ன பண்றீங்க? செவத்த இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்கேம்மா. செவத்த போய் யாராவது இஸ்திரி போடுவாங்களா? அம்மா மேடம், நீங்க இஸ்திரி போடுன்னு சொன்னீங்க, எதை போடணும் எப்படி போடணும்னு சொல்லலையே, எனக்கு இஸ்திரி போட சொல்லி எதுவும் கொடுக்கலையே, அதனாலதான் செவத்த இஸ்திரி போடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மயங்கி விழுந்துட்டான். இன்னொரு நாள் அனாமிகாவும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவும் பிரசாதும் வந்தாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? ஐயா ரமேஷ் ஐயா, அனாமிகா மேடம், இந்த வீட்டு எஜமானியான என் மனைவி சாரதாவ திருடின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. அது தப்புன்னு சொல்றதுக்காக தான் என் மனைவியோட நான் இங்க வந்திருக்கேன். ஆமா சார், இந்த வீட்ல யாரு பணத்தை திருடினான்னு தெரிஞ்சிருச்சு, இத கொஞ்சம் பாருங்க. அனாமிகாவும் ரமேஷும் அந்த வீடியோவை பார்த்தாங்க. அந்த வீடியோவுல அனாமிகா தம்பி சரண் பீரோவுல பணம் திருடிட்டு இருந்தான். பாத்தீங்களா, அன்னைக்கு கூட இந்த பையன்தான் பணத்தை திருடி எங்களை மாட்டி விட்டுட்டான். என் மனைவி எவ்வளோ சொல்லியும் நீங்க நம்பவே இல்ல. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியில வரோங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இவ்ளோ நாள் காத்திருந்தோம். சரண் பணத்தை எடுக்கும்போது என் மனைவி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். உங்ககிட்ட நாங்க அதை சொல்லிட்டோம். நம்ம போலாம் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பிரசாதும் கிளம்பி போனாங்க. அப்பா அம்மா நில்லுங்கம்மா, அனாமிகா தான் அவ தம்பியோட அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறா. இது நம்ம வீடு, நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகாவோட தம்பி வந்தான். அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. எந்த மூஞ்ச வச்சுட்டுடா வந்த? சி, கேக்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து எடுத்து தந்தனே, அதுக்கு நல்ல நன்றி காட்டிட்டேன். பெரிய மனுஷியான என் மாமியார திருடி ஆக்கிட்டேன். இங்க இருந்து வெளியே போ, என் முகத்துல முழிக்கவே முழிக்காத. நீ கூட உன் தம்பியோட சேர்ந்து வெளியில போ அனாமிகா. இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது. இவ்ளோ நாள் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்ட. எங்க அம்மா அப்பாவையே வெளியே துரத்துன, அதுக்கு கூட நான் எதுவும் சொல்லல. இப்ப கிளம்பு அப்படின்னு கோபமா சொன்னதும் சரண் கோபமா வெளியே போயிட்டான். அனாமிகா வெளியில போகாம தன்னோட மாமியார் கால்ல விழுந்து கதறினா. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, கூட பிறந்தவன் மேல இருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. உங்க மேல அபாண்டமா திருடிங்கிற பழிய போட்டுட்டேன். சுயநலத்தோட இவ்ளோ நாள் வாழ்ந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு வேண்டி கேட்டா. சாரதாவோட மனசும் இறங்கிருச்சு. சரி மருமகளே, முதல்ல எந்திரி. அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா. நீ யாருங்கிறத நிரூபிச்சிட்டமா சாரதா?
மாமியார் சாரதா ஏன் வேலைக்கார சாரதாவா மாறினாங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பாய்.